தாய்மொழியை பொறுத்தளவிலே நாம் மிகப்பெரிய பாண்டித்யம் பெற்ற புலவர்களாக மாற வேண்டும் என்ற அவசியமில்லை. ஆனால் படைத்து வைக்கப்பட்டிருக்கிற எண்ணிலடங்கா தமிழ் இலக்கியங்களில் ஏதாவது ஒன்றை, ஏதாவது ஒரு பகுதியையாவது வாழ்க்கையிலே எடுத்து நாம் படித்து விட்டோம் என்று சொன்னால் நாம் பிறந்த பிறவியினுடைய பயனை அடைந்தோம் என்று பொருள். ப்ரொஃபஷன் என்று ஆங்கிலத்திலே சொல்வார்களே, அந்த மாதிரி தொழில் செய்யக்கூடிய ஒருவன் பொது கருத்தை ஓரளவுக்காவது உருவாக்க முடியும் என்று சொன்னால் அது வேறு யாரும் அல்ல, வழக்கறிஞர்களாகிய நாம் தான். ஒரு செடியை அல்லது ஒரு மரத்தை தன்னுடைய தங்கையாக, முதலில் மானிட பிறவியாக, அதிலும் கூட பிறந்த தங்கையாக நினைத்து ஒரு பெண் நாணுகிறாள் என்கிற அளவிலே எழுதப்பட்டிருக்கிற இந்த கவிதை இருக்கிறதே, அதுதான் உலக மாந்தர் அனைவருக்கும் தமிழன் சொல்லுகின்ற செய்தி. அடுத்தபடியாக சிறப்புரை வழங்க மதுரை உயர்நீதிமன்றத்தின் மாண்புமிகு நிர்வாக நீதியரசர் திரு ஆர் சுரேஷ்குமார் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். மதுரை வழக்கறிஞர் சங்கம் அன்பிற்குரிய மூத்த வழக்கறிஞர் பிரபு ராஜதுரை அவர்கள் தமிழுக்கு தந்திருக்கிற நும்மினும் சிறந்தது நுவ்வை என்கின்ற சங்க இலக்கிய பாடல்கள் ஊடான தேடலுக்கான கட்டுரைகள் அடங்கிய தொகுப்பு நூலை அறிமுகப்படுத்துகின்ற இந்த நல்ல விழாவிலே என்னோடு கலந்து கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய சகோதர நீசியரர்கள் திரு நக்கீரன் அவர்களே, திரு பரத சக்கரவர்த்தி அவர்களே, திரு அருள் முருகன் அவர்களே, இந்த வழக்கறிஞர் மன்றத்தினுடைய தலைவர் திரு M.K. சுரேஷ் அவர்களே, செயலர், பொதுச் செயலர் திரு R. வெங்கடேசன் அவர்களே, இறுதியிலே நன்றி உரையாற்ற இருக்கக்கூடிய பொருளாளர் திரு S. சுரேஷ்குமார் ஐசக் பால் அவர்களே, மற்றும் இந்த வழக்கறிஞர் மன்றத்தினுடைய ஏனைய நிர்வாகிகளே, மூத்த வழக்கறிஞர் அஜ்மல் கான், மூத்த வழக்கறிஞர் அருள்முடிவேல் சேகர், இன்னும் இந்த அரங்கம் முழுமையும் நிறைந்திருக்கக்கூடிய வழக்கறிஞர் பெருமக்கள், பெண் வழக்கறிஞர்கள், இளம் வழக்கறிஞர்கள், இந்த நூலை பற்றிய ஒரு சிறந்த அறிமுக உரையை நமக்கு தந்து அமர்ந்திருக்கக்கூடிய வழக்கறிஞர் திருமதி லட்சுமி கோபிநாதன், எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த நூலை படைத்து தந்திருக்கக்கூடிய வழக்கறிஞர் அன்பிற்குரிய திரு பிரபு ராஜதுரை உள்ளிட்ட இந்த மன்றத்திலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய உங்கள் துணை பேரையும் வணங்கி மகிழ்கிறேன். ஒரு தமிழ் நூலை வெளியிடுவது அல்லது அறிமுகப்படுத்துவது அல்லது தமிழ் சார்ந்த இலக்கிய விழாக்களிலே கலந்து கொள்வது, தமிழை பற்றி பேசி, தமிழ் இலக்கியத்தினுடைய சிறப்பை பற்றி பேசி கொண்டாடுவது, மகிழ்ந்திருப்பது என்று எங்கெல்லாம் இது போன்ற நிகழ்வுகள் நடைபெற்று அங்கே என்னை அழைக்கிறார்களோ, என்ன வேலை இருந்தாலும் அந்த வேலையை ஒத்தி வைத்துவிட்டு அதிலே கலந்து கொள்ள வேண்டும் என்று தோன்றும். காரணம், எனக்கு இது மிகவும் பிடித்த வேலை. ஆனாலும் கூட நண்பர் பிரபுராஜதுரையும் அவரோடு இணைந்த நண்பர்களும் இன்னும் சற்று அதிக காலம் கொடுத்து என்னை இந்த விழாவிற்கு சற்று முன்கூட்டியே அழைத்திருக்கலாம். ஏனென்று கேட்டால் கடந்த 3 மாதங்களாக நாங்கள் மதுரையில் தான் இருந்தோம். எங்களுடைய பணியை முடித்துவிட்டு பெட்டி சட்டிகளை எல்லாம் கட்டி கொண்டிருக்கின்ற நேரத்திலே இந்த விழாவுக்கு அழைத்தார்கள். கடந்த வெள்ளி மதியம் என்னை அழைத்தார்கள். ஆனால் அதற்கு முன்பு எனக்கு ஒரு சிறு அறிமுகம் இந்த நூலை பற்றி இருந்தது.
இன்றைக்கு உச்சநீதிமன்றத்தினுடைய நீதியரசராக பொறுப்பேற்று இருக்கக்கூடிய அன்பு சகோதரர் மகாதேவன் அவர்கள் எனக்கு என்னிடம் இந்த நூலை பற்றி சொன்னார். இப்படி ஒரு நூலை கொண்டு வந்து கொடுத்தார். நான் வாங்கி பார்த்தேன். நான் உண்மையிலேயே ஆச்சரியப்பட்டு போனேன். காரணம், அவர் கொடுத்திருக்கிற அந்த தலைப்பு நும்மினும் சிறந்தது நுவ்வை என்கின்ற சங்கப்பாடலிலிருந்து எடுத்து அவர் அந்த தலைப்பை கொடுத்திருக்கிறார். இன்னும் நான் நூலுக்குள் செல்லவில்லை, படிக்க வேண்டும். நான் கேட்டேன். அப்பொழுது அவர் சங்க இலக்கிய பாடல்களை பற்றிய என்னுடைய கட்டுரை தொகுப்பு தான் இந்த நூல் என்று சொன்னார். இந்த அளவிற்கு வழக்கறிஞர் தொழிலையும் தாண்டி சங்க இலக்கியத்தை படித்துவிட்டு நூல் படைக்கிற அளவுக்கு வந்திருக்கிறார் என்பது ஆச்சரியமான விஷயம் என்று ஒரு பிரமிப்போடு அந்த விஷயத்தை என்னோடு நீதியரசர் மகாதேவன் பகிர்ந்து கொண்டார். அந்த சிறிய அறிமுகத்தோடு நான் இருந்தேன். இந்த நூலை படிக்க வேண்டும் என்று எண்ணி இருந்தேன். அப்பொழுதுதான் இவர்கள் இந்த மாதிரி ஒரு நூலை அறிமுகப்படுத்துகிறோம், அது இந்த வழக்கறிஞர் மன்றத்திலே செய்கிறோம், நீங்கள் வர வேண்டும் என்று சொன்னார்கள். நீங்கள் அறிவீர்கள், கடைசி வாரத்திலே இங்கே எந்த அளவிற்கு பணிச்சுமை இருக்கும் என்று உங்களுக்கு தெரியும். வழக்கறிஞர் 4:45 மணி ஆனால் கூட எங்களை எல்லாம் எழுந்திருக்க அனுமதிப்பதில்லை. இந்த வழக்கை எடுத்துக்கொள்ளுங்கள், அந்த வழக்கை எடுத்துக்கொள்ளுங்கள் என்றுதான் இன்றைக்கு கூட கேட்டார்கள். அதிலே நான் மதியம் கூட சொன்னேன், இதோடு முடித்து விடவில்லையா எங்களுடைய வேலை, 5 மணியை தாண்டியும் எங்களுக்கு வேலை இருக்கிறது. இன்றைக்கும் நாளைக்கும் சிறப்பு அலுவல் வேலை இருக்கிறது. வழக்கறிஞர் மன்றத்திலே பேச வேறு அழைத்திருக்கிறார்கள், ஒற்றுக்கொண்டிருக்கிறோம், போக வேண்டும் என்று சொன்னோம். ஆமாம், உங்களுக்கெல்லாம் உங்களுடைய புகைப்படத்தை எல்லாம் வைத்து அங்கே நோட்டீஸ் வைத்திருக்கிறார்கள், கட்டாயம் நீங்கள் போய் பேசித்தான் ஆக வேண்டும் என்று விளையாட்டாக கூட அங்கே அரசு வழக்கறிஞர் சொன்னார். அப்படி ஒரு பிடித்த வேலையை செய்வது, கால அவகாசம் இல்லை என்கின்ற ஒரே ஒரு குறையை தாண்டி வேறொன்றும் இல்லை. ஏனென்று கேட்டால் கொஞ்சம் கால அவகாசம் இருந்திருக்குமே ஆனால் இந்த நும்மினும் சிறந்தது நுவ்வை என்கிற நூலை அடி முதல் நுனி வரை முழுமையாக நான் படித்திருப்பேன். ஆனால் அவ்வளவு படிப்பதற்கு எனக்கு நேரம் வாய்க்கவில்லை. இந்த 2-3 நாட்களிலே இரவு நேரத்திலே 12 மணியை தாண்டி, 12 மணி வரைக்கும் எங்களுடைய பணி இருக்கும், 12 மணியை தாண்டி இதை எடுப்பேன். இது படிக்கின்ற பொழுது எனக்கு ஒரு சந்தேகம் வந்துவிடும். உடனே நான் என்னிடம் இருக்கக்கூடிய சில நூல்கள், அகநானூறு, புறநானூறு, 10 பாட்டு நூல்கள், இதையெல்லாம் எடுத்து புரட்டி பார்ப்பேன். அப்படி பார்த்துவிட்டு சில விஷயங்களை சரி செய்து கொண்டு மனதுக்குள் அதை உள்வாங்கிக் கொள்வேன். அதற்குள் தூக்கம் கண்ணை அயர்த்திவிடும், 1 மணி ஆகிவிடும். நேற்று இரவு 1:15 மணி இருக்கும் நான் படுக்கைக்கு செல்லுகின்ற பொழுது. அப்படி கொஞ்சம் கொஞ்சம் படித்தோம், அவ்வளவுதானே ஒழிய அதிகமாக படிக்கவில்லை. அப்படி ஒரு நூலை அறிமுகம் செய்கின்ற ஒரு நல்ல விழாவை எடுத்ததற்காக முதலிலே நான் இந்த வழக்கறிஞர் மன்றத்தை பாராட்டுகிறேன். காரணம், நான் எங்கு சென்றாலும் பேசுவது அதுதான். ஆங்கிலம் என்பது நம்மை இறுக பற்றி கொண்டு விட்ட ஒரு மொழி, நம்முடைய பிழைப்புக்கான மொழி. ஆங்கிலத்தை தவிர்த்து விட்டு நம்மால் இன்றைக்கு பிழைப்பு நடத்த முடியுமா என்று சந்தேகம் வருகின்ற அளவிற்கு ஆங்கிலம் நம்மோடு வாழ்க்கையோடு இரண்டர கலந்து விட்டிருக்கிறது. ஆனால் அந்த பிழைப்பு என்கின்ற விஷயத்தை தாண்டி நம்முடைய பிறப்பு என்று வருகின்ற பொழுது, நம்முடைய வளர்ப்பு என்று வருகின்ற பொழுது, நம்மளுடைய வாழ்க்கை என்று வருகின்ற பொழுது, நம்மளுடைய முகவரி என்று வருகின்ற பொழுது ஆங்கிலம் உங்களுக்கு துணை வராது. நீங்கள் ஆங்கிலத்தில் எவ்வளவு புலமை பெற்றிருந்தாலும் உங்களை யாரும் ஆங்கிலக்காரன், இங்கிலீஷ்காரன் என்று சொல்லி எவரும் ஏற்றுக்கொள்ள மாட்டான். நீ எந்த ஊர்க்காரன், நீ கருப்பாக இருக்கிறாயே, நீ மாநிலத்திலே இருக்கிறாயே, நீ ஆசிய கண்டத்திலிருந்து வருகிறாயே, நீ எந்த ஊர்க்காரன் என்று கேட்டால் உலகத்தின் எந்த மூலைக்கு சென்றாலும் நீங்கள் சொல்ல வேண்டிய முகவரி, நான் தமிழன். அப்படி உங்களுக்கு முகவரியை கொடுத்தது இந்த மண்ணிலே நீங்கள் பிறந்துவிட்ட காரணத்தினாலே உங்களுக்கு அந்த முகவரியை தந்தது உங்கள் மொழிதான், உங்களுடைய தாய்மொழிதான், இந்த தமிழ் மொழிதான். ஆகவே நாம் வாழ்க்கைக்கு தேவையான மொழியை கற்றுக்கொள்வது என்பது வேறு, அதை பயன்பாட்டிலே வைத்திருப்பது என்பது வேறு. ஆனால் நம்முடைய முகவரியையும் நம்முடைய முகமாகவும் இருக்கக்கூடிய நம்முடைய தாய்மொழியை கற்றுக்கொள்ள வேண்டும், அறிந்து வைத்திருக்க வேண்டும். குறைந்தபட்சம் அதையும் தாண்டி தாய்மொழியை பொறுத்தளவிலே நாம் மிகப்பெரிய பாண்டித்தியம் பெற்ற புலவர்களாக மாற வேண்டும் என்ற அவசியம் இல்லை. ஆனால் படைத்து வைக்கப்பட்டிருக்கிற
எண்ணிலடங்கா தமிழ் இலக்கியங்களில் ஏதாவது ஒன்றை ஏதாவது ஒரு பகுதியையாவது வாழ்க்கையிலே எடுத்து நாம் படித்து விட்டோம் என்று சொன்னால் நாம் பிறந்த பிறவியினுடைய பயனை அடைந்தோம் என்று பொருள். காரணம், தமிழ் ஒரு செம்மொழி என்பதை நீங்கள் அறிவீர்கள். அதற்கு செம்மொழிக்கான அங்கீகாரமும் கொடுத்திருக்கிறது மத்திய அரசு. தமிழ் மொழி தோன்றிய காலத்திலோ அல்லது தமிழ் மொழி தோன்றியதற்கு பிறகோ அல்லது தமிழ் மொழி தோன்றியதற்கு முன்பு தோன்றியது என்று மற்றவர்கள் அதை கோரினாலோ, எப்படிப்பட்ட மொழிகள் எல்லாம் தோன்றியதோ அந்த மொழிகள் அநேகமாக எல்லா மொழிகளுமே ஒன்று வழக்கொழிந்து போய்விட்டது, அல்லது எங்கோ ஒரு மூலையிலே ஏதோ ஒரு பகுதியிலே அது வழக்கிலே இருக்கிறது. ஹீப்ரு மொழி ஒரு பழமையான மொழி, கிரேக்க மொழி ஒரு பழமையான மொழி, லத்தீன் மொழி ஒரு பழமையான மொழி. நீங்கள் எந்த ஆங்கில சொல்லை எடுத்து நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னாலும் அதனுடைய வேர்ச்சொல் லத்தீன் மொழியிலோ கிரேக்க மொழியில் இருந்து நாங்கள் எடுத்திருக்கிறோம் என்று அந்த அகராதியிலேயே போட்டிருப்பார்கள். அதனுடைய வேர்ச்சொல் என்ன என்பதை அதிலேயே போட்டிருப்பார்கள். எனவே ஆங்கிலத்திலே எந்த ஒரு சொல்லும் உருவாக்கப்படவில்லை. பல மொழிகள் ஏற்கனவே இருக்கக்கூடிய செம்மொழிகளிலிருந்து எடுக்கப்பட்ட சொற்களை வைத்துத்தான் ஆங்கில மொழி இன்றைக்கு உலகளாவிய ஆட்சி மொழியாக இன்றைக்கு மாறி நம்மளை எல்லாம் ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறது என்கின்ற மறுக்க முடியாத உண்மையை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு முன்னேறிய நாடுகள் என்று சொல்லக்கூடிய ரஷ்யா, சைனா, ஜப்பான், இன்னும் பல ஐரோப்பிய நாடுகளில் எல்லாம் ஆங்கிலம் பேசு மொழியாகவும் இல்லை, வழக்கு மொழியாகவும் இல்லை, எழுத்து மொழியாகவும் இல்லை, அதிகார ஆட்சி மொழியாகவும் இல்லை. அங்கெல்லாம் அவரவர்கள் மொழிதான் இருக்கிறது. ஆனால் நாம் வெள்ளைக்காரர்களிடம் கையிலே ஒரு 300 ஆண்டுகள் சிக்கி தவித்த காரணத்தினாலே, ஆங்கிலம் நம்முடைய கல்வி முறையிலே புகுத்தப்பட்டதன் காரணத்தினாலே நாம் தொடர்ந்து ஆங்கிலத்தை வழி வழியாக கற்றுக்கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு நம்முடைய நாம் சார்ந்திருக்கக்கூடிய சட்டத்துறை, நீதித்துறையிலே அனைத்து சட்டங்களும் பெரும்பாலும் ஆங்கிலத்தில் தான் இருக்கின்றன. நீதிமன்ற நடவடிக்கைகள் பெரும்பாலும் ஆங்கிலத்தில் தான் நடைபெறுகின்றன. கீழமை நீதிமன்றங்களில் கூட அப்படித்தான் நடைபெறுகிறது. ஆனால் இன்றைக்கு கோரிக்கைகள் வந்து கொண்டிருக்கின்றன. வழக்காடு மொழியாக எல்லா நீதிமன்றங்களிலும் உயர் நீதிமன்றம் வரை தமிழை வழக்காடு மொழியாக கொள்ள வேண்டும் என்று அரசாங்கமும் சொல்கிறது, அரசு நடத்துகிறவர்களும் சொல்கிறார்கள், வழக்கறிஞர்களும் நாம் பேசுகிறோம். சமூகத்திலே இருக்கக்கூடிய பல்வேறு தரப்பட்டவர்களும் அப்படிப்பட்ட கோரிக்கையை தொடர்ந்து எழுப்பிக் கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் அதை நிறைவேற்றுவதற்கு நாம் என்ன செய்வது? வழக்காடு மொழி தமிழ். ஒரு கற்பனைக்கு வைத்து பாருங்கள். அடுத்த மாதம் 1ஆம் தேதியிலிருந்து உயர்நீதிமன்றத்திலே வழக்காடு மொழி தமிழ் என்று ஒரு அறிவிப்பு கொடுத்து விட்டார்கள் என்று வைத்துக் கொள்வோம். 1ஆம் தேதி காலையிலே நீங்கள் வழக்கை தாக்கல் செய்கின்ற பொழுது, அது எந்த வழக்காக இருந்தாலும் முழுமையாக அந்த வழக்கை தமிழிலே எழுதி உங்களால் தாக்கல் செய்துவிட முடியுமா? அல்லது அந்த வழக்கு மன்றத்திலே சென்று முழுமையாக தமிழிலே உங்களால் உங்களுடைய அந்த வாதங்களை வைத்துவிட முடியுமா? அதற்கு அந்த அளவிற்கு முதலில் நம்மிடம் நூல்கள் இருக்கின்றனவா? சட்ட புத்தகங்கள் இருக்கின்றனவா? அப்படி இருந்த 1-2 நூல்களையும் நாம் படித்திருக்கிறோமா? அல்லது படித்திருந்தாலும் கூட அந்த சொல்லாடலை பயன்படுத்தி முழு தமிழிலே நம்மால் தன்னுடைய அந்த வாதங்களை நீதிமன்றத்திலே வைத்துவிட முடியுமா? அம்மையார் அவர்கள் நும்மினும் சிறந்த நுவ்வை என்ற அருமையான சங்க நூலை பற்றி பேசினார்கள். அரை மணி நேரத்திலே அவர்கள் எத்தனை முறை தவிர்க்க முடியாமல் ஆங்கில சொல்லை பயன்படுத்தினார்கள் என்று நீங்கள் பாருங்கள். இதுதான் நம்முடைய நிலைமை. நம்முடைய நிலைமையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சரி, இந்த நிலையை மாற்றுவது எப்படி என்று வருகின்ற பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக தமிழ் மீது நம்முடைய பார்வை விழ வேண்டும். தமிழ் மீது நாம் நாட்டம் கொள்ள வேண்டும். தமிழ் மீது நாம் ஈர்ப்பு கொள்ள வேண்டும். அப்படி என்றால் எதை வைத்து தமிழ் மீது நாட்டம் கொள்வது, எதை வைத்து தமிழ் மீது ஈர்ப்பு கொள்வது என்று சொன்னால், இன்றைக்கு இருக்கக்கூடிய தொலைக்காட்சிகள், இன்றைக்கு இருக்கக்கூடிய பத்திரிகைகள், இன்றைக்கு இருக்கக்கூடிய மேடை பேச்சாளர்கள், இவர்களை நம்பி தமிழ் மீது நீங்கள் நாட்டம் கொள்ள முடியாது. காரணம், இவர்கள் பேசுவது முழு தமிழ் அல்ல. ஒரு சொல் தமிழ் என்றால் அடுத்த சொல் ஆங்கிலம் என்கிற அளவிலே தான் இன்றைக்கு பேசுகிறவர்கள் அத்துணை பேருமே பேசுகிறார்கள். நான் அறிந்தவரை நீங்களும் அறிந்திருப்பீர்கள். இன்றளவும் முழுக்க தமிழை பயன்படுத்தி உரையாடுவது, முழுக்க தமிழிலேயே பேச நினைப்பது,
முழுக்க முழுக்க தமிழிலேயே தன்னுடைய எல்லா செயல்களையும் செய்ய நினைப்பது தன்னுடைய அலுவல் பணியை தவிர என்கிற அளவிலே இன்றைக்கு தமிழை இறுக பிடித்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் இலங்கையிலே இருக்கக்கூடிய யாழ்ப்பாணத்திலிருந்து உலகம் முழுமையும் இன்று இருக்கக்கூடிய தமிழர்கள் தான் அதை இன்றைக்கும் வைத்திருக்கிறார்கள். வலைத்தமிழ் என்று நீங்கள் போனீர்கள் என்று சொன்னால் வலைதளத்திற்குள் உள்ளே போய் பாருங்கள். தமிழ் இலக்கியங்களை பற்றியும் தமிழுடைய மொழியை பற்றியும் அதனுடைய பெருமையை பற்றியும் அதனுடைய தொன்மையையும் சிறப்பையும் பற்றியும் நிறைய விஷயங்களை சொல்லுகிறார்கள். நிறைய கட்டுரைகளை எழுதியிருக்கிறார்கள். நிறைய தரவுகளை கொண்டு வந்து அங்கே கொட்டுகிறார்கள். இதை 90% செய்யக்கூடியவர்கள் அந்த யாழ்ப்பாணத்திலிருந்து உலகம் முழுமையும் இருக்கக்கூடிய தமிழர்கள் தான் செய்கிறார்கள். தமிழ்நாட்டினுடைய தலை மண் என்று சொல்லக்கூடிய தமிழ் கூறும் நல்லுலகம் வட திருவேங்கடம் முதல் தென்குமரி வரை தமிழ் கூறும் ஆயிடை தமிழ் கூறும் நல்லுலகம் என்று நாம் சொல்கிறோமே. இந்த தமிழ் மண்ணிலே பிறந்த நாம் இந்த அளவிற்கு தமிழை நேசிக்கிறோமா? இந்த அளவிற்கு தமிழை நாம் கொண்டாடுகிறோமா? இந்த அளவிற்கு தமிழை நாம் பயன்பாட்டிலே வைத்திருக்கிறோமா என்ற கேள்வியை நாம் எழுப்ப வேண்டும். சமூகத்திலே ஆங்கிலத்திலே சொல்லுவார்கள் பொது கருத்து என்று தமிழிலே சொன்னால் அதற்கு பப்ளிக் ஒப்பீனியன் என்று ஆங்கிலத்திலே சொல்வார்கள். எந்த ஒரு ஜனநாயக நாட்டிலும் ஒரு திட்டம் நிறைவேற வேண்டும் என்று சொன்னால் அரசு அந்த திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும். அரசு அந்த திட்டத்தை நிறைவேற்றும் என்று சொன்னால் அந்த அரசை ஆளக்கூடிய அந்த இயக்கம் அல்லது அந்த கூட்டணி அல்லது அந்த கட்சி அதை தன்னுடைய கொள்கையாக கொண்டிருக்க வேண்டும். அப்படிப்பட்ட கொள்கையை ஒரு அரசியல் கட்சி கொண்டிருக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த அரசியல் கட்சி பொது கருத்தினுடைய அடிப்படையிலே இவையெல்லாம் என்னுடைய கட்சியினுடைய கொள்கைகள் என்று கொண்டாட வேண்டும், கொண்டு செலுத்த வேண்டும். அப்படி பொது கருத்தை உருவாக்குவது யாருடைய பொறுப்பு? பொது கருத்தை உருவாக்குவது மக்களாகிய நம்மளுடைய பொறுப்பு. அப்படி பொது கருத்தை உருவாக்குகின்ற பொழுது ஒரு சாமானியன் போய் பொது கருத்தை உருவாக்கி விட முடியாது. ஒரு தலைவன் பொது கருத்தை உருவாக்கலாம். ஒரு கொண்டாடப்படக்கூடியவன், ஆங்கிலத்திலே புரிய வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன், செலிபிரிட்டி என்று சொல்வார்கள். அப்படி சமூகத்திலே கொண்டாடப்படக்கூடிய ஒருவன், அவன் எந்த துறையை சார்ந்தவனாக இருந்தாலும் சரி, அவன் அப்படிப்பட்ட பொது கருத்தை உருவாக்கலாம். அதை தாண்டி தொழில் செய்யக்கூடிய ப்ரொஃபஷன் என்று ஆங்கிலத்திலே சொல்வார்களே, அந்த மாதிரி தொழில் செய்யக்கூடிய ஒருவன் பொது கருத்தை ஓரளவுக்காவது உருவாக்க முடியும் என்று சொன்னால் அது வேறு யாரும் அல்ல, வழக்கறிஞர்களாகிய நாம் தான். அப்படிப்பட்ட பொது கருத்தை உருவாக்குகின்ற மிகப்பெரிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. காரணம், நம்முடைய முன்னோர்களை நீங்கள் எடுத்து பாருங்கள். தேசத்தினுடைய தந்தை என்று போற்றப்படுகிற மகாத்மா காந்தியாக இருக்கட்டும், அதற்கு முன்பு இந்திய தேச விடுதலைக்காக பாடுபட்ட தலைவர்களாக இருக்கட்டும், வ.உ.சி. உட்பட, கப்பலோட்டிய தமிழன் வ.உ.சி. உட்பட எத்தனையோ விடுதலை போராட்ட வீரர்களாகட்டும், அதற்கு பிறகு அரசியலமைப்பு சட்டத்திலே அந்த நிர்ணய சபையிலே இருந்த உறுப்பினர்களாகட்டும், அம்பேத்கர் தலைமையிலே அது இருந்தது என்றாலும் கூட அத்துணை உறுப்பினர்களாகட்டும், தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய எத்தனையோ தமிழ் அறிஞர்கள், தமிழுக்கு சேவை செய்தவர்கள், தொண்டு செய்தவர்கள் ஆகட்டும், குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் பிரதாப முதலியார் சரித்திரம் என்கின்ற ஒரு புதினத்தை முதலிலே படைத்தவர் ஒரு நீதிபதி, ஒரு வழக்கறிஞர் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. இப்படி எந்த துறையை எடுத்துக்கொண்டாலும் அன்றிலிருந்து இன்று வரைக்கும் முன்னணியிலே நிற்பவர்கள் வழக்கறிஞர்கள் தான். வழக்கறிஞர்களை தவிர்த்துவிட்டு ஒரு சமுதாயத்தில் பொது கருத்தை உருவாக்க முடியாது. வழக்கறிஞர் என்பவன் ஒரு சமுதாயத்தினுடைய பொறியாளர், சோசியல் என்ஜினியர் என்று ஆங்கிலத்திலே சொல்லுவோமே. அப்படி சமுதாயத்தினுடைய பொறியாளனாக இருக்கக்கூடியவன், சமுதாயத்திலே இருக்கக்கூடிய தீங்குகளை களைய வேண்டும் நினைப்பவன், சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தனி மனிதனுக்குமான உரிமைகளை பெற்றுத் தருவதற்காக வாதாடக்கூடியவன், இப்படி பல பரிமாணங்களிலே இருக்கக்கூடியவன் வழக்கறிஞர் மாத்திரம்தான். மருத்துவரோ ஒரு பொறியாளரோ அல்லது ஒரு கணக்காயரோ வேறு எந்த தொழில் செய்கின்றவர்களும் கூட அவர்கள் சார்ந்திருக்கிற தொழிலிலே மாத்திரம்தான் அவர்கள் கவனம் செலுத்த முடியுமே ஒழிய சமூக அக்கறையோடு, சமூகத்தினுடைய பின்னணியோடு, சமூகத்திற்கு எது தேவை என்று பார்த்து சமூகத்தை வழிநடத்துகின்ற வல்லமை படைத்தவர்கள் வழக்கறிஞர் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. அப்படிப்பட்ட வழக்கறிஞர்கள் முன்னெடுக்க வேண்டிய விஷயம்தான் இந்த தாய்மொழி மீதான நாட்டம். அந்த தாய்மொழி மீதான நாட்டம் என்பது எப்படி வரும் என்று சொன்னால், அது யாரும் சொல்வதனால் வந்து விடாது. நாம அதை உள்வாங்கிக் கொள்ள வேண்டும், நாம அதன் மீது ஈடுபாடு கொள்ள வேண்டும். அப்படி ஈடுபாடு கொள்ள வேண்டும் என்று சொன்னால் குறைந்தபட்சம் நமக்கு கிடைக்கிற தமிழ் இலக்கியங்களை படிக்கலாம்.
திருக்குறளை படிக்கலாம். கம்பராமாயணத்தை படிப்பது கூட சிலருக்கு கடினமாக இருக்கும். திருக்குறள் அவ்வளவு கடினமாக இருக்காது. நினைத்தால் கையிலே கிடைக்கும். முன்பெல்லாம் நூலை வாங்கித்தான் படிக்க வேண்டும். இப்பொழுது நீங்கள் வைத்திருக்கக்கூடிய கைபேசியிலேயே எல்லாம் இருக்கிறது. இப்படி அழுத்தினீர்கள் என்று சொன்னால் திருக்குறளில் எந்த அதிகாரத்திலே எந்த குறள், அதற்கான பொழிப்புரை, பதவுரை, மூவாரதராசனா அது மணக்குடவரில் ஆரம்பித்து எல்லோருடைய உரையும் அங்கே வந்து கொட்டி கிடக்கிறது. இவற்றையெல்லாம் படிக்கின்ற பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக தமிழ் மீது உங்களுக்கு பற்று வரும், தமிழ் மீது உங்களுக்கு நாட்டம் வரும், தமிழ் இலக்கியத்தின் மீது உங்களுக்கு ஈடுபாடு வரும். அப்படி வருகின்ற பொழுது உங்களையும் அறியாமல் உங்களுடைய சக நண்பர்களோடு நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை பரிமாறுவீர்கள். ஐயா, நேற்று ஒரு இலக்கியத்திலே ஒரு விஷயத்தை படித்தேன், அதிலே இப்படி சொல்லி இருக்கிறது, எவ்வளவு அருமையாக சொல்லி இருக்கிறார் பாருங்கள் என்று உங்களுடைய சக நண்பரோடு நீங்கள் விவாதிக்க ஆரம்பிக்கின்ற பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக அவருக்கும் அந்த ஈடுபாடு வர ஆரம்பிக்கும். இப்படித்தான் இந்த நுண்மி, கொரோனா நுண்மி இருந்த காலத்திலே 2 ஆண்டுகள் முடங்கி போய் இந்த சமூகம் இருந்த நேரத்திலே அதை ஏதாவது உபயோகமாக கழிக்க முடியுமா என்று எண்ணித்தான் நம்முடைய பிரபுராஜதுரை அவர் கொஞ்சம் கொஞ்சமாக தமிழை படித்திருக்கிறார், தமிழ் இலக்கியத்தை படித்திருக்கிறார், சங்க இலக்கியத்தை படித்திருக்கிறார். அவர் சங்க இலக்கியத்திற்குள் தெரியாமல் கால் வைத்தாரா, தெரிந்து கால் வைத்தாரா என்று தெரியவில்லை. அந்த சங்க இலக்கியம் அவ்வளவு எளிதாக யாரையும் விடாது. அது உள்வாங்கி கொண்டு விட்டால் அதில் மூழ்கி போய்த்தான் நீங்கள் வெளியிலே வர வேண்டும். அப்படி முழுமையாக மூழ்கி போயிருக்கிறார் நம்முடைய பிரபுராஜதுரை. அதனுடைய வெளிப்பாடுதான் எத்தனையோ ஆயிரக்கணக்கான சங்க பாடல்கள் இருக்கின்றன. அத்தனை பாடல்களையும் இன்னும் அவர் படித்து முடிக்கவில்லை. நாம் யாருமே படித்திருக்க வாய்ப்பில்லை. அப்படி இருக்கின்ற பொழுது தான் படிக்க அதிலிருந்து திரட்டிய தகவல்களை வைத்து இன்றைக்கு சமூகத்திலே இருக்கக்கூடிய நிலைமைகளை வைத்து அவர் பார்த்த விஷயங்கள், அவர் வாதாடிய வழக்குகள், இப்படி எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு மிக அருமையாக மிக நுட்பமாக ஒரு 50 கட்டுரைகளை சங்க இலக்கிய பாடல்களிலிருந்து தேர்ந்தெடுத்து அவர் இந்த நூலாக்கி தந்திருக்கிறார். மிகப்பெரிய பணி. ஏனென்று கேட்டால் அவர் பிறந்தது படித்தது பள்ளி எல்லாம் திருநெல்வேலி என்று அறிந்தேன். அவர் சட்டம் பயின்றது மதுரை என்று அறிந்தேன். 30 ஆண்டுகளுக்கு மேலாக வழக்கறிஞராக இருக்கிறார் என்பதையும் நாம் அறிவோம். ஒரு மதுரை அமர்விலே ஒரு சிறந்த வழக்கறிஞராக அவர் பன்னெடுங்காலமாக பணியாற்றி கொண்டிருக்கிறார் என்பதையும் நாம் அறிவோம். இவ்வளவு பணிகளுக்கிடையிலும் இவ்வளவு சுறுசுறுப்பாக அவர் வழக்கறிஞர் தொழிலை நடத்தி கொண்டிருக்கின்ற பொழுதும் இப்படி சங்க இலக்கியத்தினூடே ஒரு தேடலை செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணம் வந்ததே பெரிய விஷயம். அது தமிழ் அன்னையினுடைய கருணையாக அவருக்கு வந்திருக்கிறது என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். அந்த நூலை புரட்டி பார்க்கின்ற பொழுது அம்மையார் கூட அதை குறிப்பிட்டு சொன்னார். இந்த நும்மிலும் சிறந்தது நுவ்வை என்பது அது எவ்வளவு பெரிய, நீ ஒரு சாதாரணமாக ஏதோ சொல்லிவிட்டு போய் ஏதோ சொல்லி இருக்கிறார் என்று நாம் எடுத்து விட வேண்டாம். நும்மிலும் சிறந்தது நுவ்வை என்றால் காதல், காதல் என்பது எவ்வளவு ஒரு புனிதமானது என்பதை தமிழன் சங்க பாடலிலே இந்த பாடலிலே வைத்திருக்கிறான் என்பதோடு அதனுடைய உட்கருத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு பெண் குழந்தை வளருகிறாள், அவர் தோழியோடு விளையாடப் போகிறாள். அப்படி விளையாடுகின்ற பொழுது கையிலே வைத்திருந்த அந்த புன்னை விதையை வைத்து விளையாடுகின்ற பொழுது அது அந்த மண்ணிற்குள் புதைந்து போய் விடுகிறது. மண்ணிலே புதைத்தெல்லாம் விளையாடுவது குழந்தைகளுடைய வழக்கம் தானே. அப்படி அது புதைந்து போகிறது. அப்படி புதைந்து போன அந்த விதை நீர் பட்டு, மழை நீர் பட்டு அது முளைவிட ஆரம்பிக்கிறது. அது முளைவிட ஆரம்பித்ததை பார்த்தவுடன் இந்த பெண் குழந்தைக்கு மகிழ்ச்சி மேலோங்குகிறது. உடனே இதை வளர்க்க வேண்டும் என்று சொல்லி தனக்கு கிடைக்கின்ற பால் நெய் எது என்று அவருக்கு உணவு உண்ண தாய் கொடுத்தாலும் அதிலே ஒரு பகுதியை கொண்டு போய் அந்த செடியினுடைய இடத்தில் செடியுடைய தூரிலே அவர் ஊற்றிவிட்டு வருவது வழக்கம். இப்படி பாலும் நெய்யுமாக ஊற்றி அந்த பெண் வளர்க்கிறார். வளர்ந்து அது பெரிய செடியாக மரமாக வந்து விடுகிறது. இவளும் ஒரு பேரிளம் பெண்ணாக வந்து நிற்கிறார். ஒரு திருமண வயது தகுதியோடு அவர் வந்து நிற்கிறார். அந்த வயதிலே காதல் கொள்வதில் ஒன்றும் வியப்பில்லை. அவள் காதல் கொள்கிறாள். அப்படி காதல் கொள்கின்ற பொழுது தன்னுடைய காதலன் அவளோடு பேசுகின்ற பொழுது இவள் சற்று நாணுகிறாள், வெட்கப்படுகிறாள். ஏன் இங்குதான் யாருமே இல்லையே, எதற்காக நீ வெட்கப்படுகிறாய், நாணப்படுகிறாய் என்று தன்னுடைய காதலன் கேட்கின்ற பொழுது இல்லை இல்லை, என்னுடைய தங்கை இங்கே இருக்கிறார் என்று சொல்லணும். எங்கே தங்கை இருக்கிறார் என்று கேட்கின்றார். தங்கை என்பவள் இவள்தான். இதை என்னுடைய அன்னையார் சொல்லி இருக்கிறார்.
நீ எப்படி வளர்ந்து வந்தியோ அப்படி அதுவும் வளர்ந்து வந்திருக்கிறது. அது உன்னுடைய தங்கையை போன்றது. இன்னும் சொல்ல போனா உன்னையும் விட சிறப்பானது, நும்மினும் சிறந்தது நுவ்வை என்று என்னுடைய தாய் சொல்லி கொடுத்திருக்கிறார். அப்படிப்பட்ட என்னுடைய தங்கையுடைய அருகிலே நின்று கொண்டு நான் எப்படி உன்னோடு நான் காதல் கொள்ள முடியும்? எனக்கு சங்கோஜமாக இருக்கிறது, வெட்கமாக இருக்கிறது என்று அந்த பெண் சொல்வதாக இந்த பாடல் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இது ரெண்டு விஷயங்களை நீங்கள் பார்க்க வேண்டும். ஒன்று, இது கற்பனை என்று வைத்துக் கொள்ளுங்கள். கற்பனை என்றாலும் கவிஞர்கள் கற்பனை செய்தாலும் கூட ஒரு செடியை அல்லது ஒரு மரத்தை தன்னுடைய தங்கையாக, முதலில் மானிட பிறவியாக, அதிலும் கூட பிறந்த தங்கையாக நினைத்து ஒரு பெண் நாணுகிறாள் என்கிற அளவிலே எழுதப்பட்டிருக்கிற இந்த கவிதை இருக்கிறதே, அதுதான் உலக மாந்தர் அனைவருக்கும் தமிழன் சொல்லுகின்ற செய்தி. இதே போல் புறநானூற்றிலே இன்னொரு பாடல் ஒன்று, நீங்கள் எல்லோரும் அறிந்த பாடல் தான். யாதும் ஊரே யாவரும் கேளீர், தீதும் நன்றும் பிறர் தர வாரா, நோதலும் சிரத்தலும் என்னால் என்ன என்று அந்த பாடல் போகும். அந்த பாடலுடைய முதல் வரியை இன்றைக்கு எல்லோருமே சொல்கிறோம், நம்முடைய நாட்டு தலைவர்கள் எல்லாம் சொல்கிறார்கள், உலகம் முழுக்க கொண்டாடுகிறோம். இந்த சென்ற நூற்றாண்டிலே அமெரிக்காவிலே வாழ்ந்த ஒரு கவிஞன், அமெரிக்காவிலே வாழ்ந்த ஒரு அறிஞன், ஒரு ஆங்கில அறிஞன், விண்டல் வெல்கி என்று பெயர் அவனுக்கு. அவன் சொல்லுகிறான், உலகம் ஏன் இப்படி நாடுகளாக தனித்தனியாக பிரிந்து எல்லைகளோடு வாழ வேண்டும்? எதற்கெடுத்தாலும் சண்டை சச்சரவுகள் ஏன் வர வேண்டும்? இப்படிப்பட்ட இந்த உலகத்திலே மனிதர்கள் தானே நாம் வாழ்கிறோம், எல்லோருமே மனிதர்கள் தானே, எல்லோருக்குமே ஒரே ஆசாபாசங்களும் தேவைகளும் தானே இருக்கின்றன. மனிதன் என்பவன் ஒருவன் தானே. நம்முடைய மனிதகுலம் அத்துணையும் ஒரே குடையின் கீழ் ஒரே உலகத்தில் வாழ்ந்தால் என்ன? இந்த நாடுகள் என்ற பிரிவினை எல்லாம் ஏன்? இந்த உலகம் முழுமைக்குமான ஒரே நாடு இருக்கலாம், இந்த உலகம் முழுமைக்கான ஒரே படைக்களம் இருக்கலாம், படைக்களம் கூட தேவையில்லை, இந்த உலகம் முழுமைக்கான ஒரே நீதிமன்றம் கூட இருக்கலாம் என்று அவன் கற்பனையாக அவனுடைய எண்ணப்பாட்டை அந்த வெண்டல் வில்கி என்பவன் பதிவு செய்திருப்பதாக நாம் அறிகிறோம். அவன் பதிவு செய்தது சென்ற நூற்றாண்டிலே. ஆனால் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழன் பதிவு செய்திருக்கிறான், யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று. அப்படி உலகத்தில் இருக்கக்கூடிய மாந்தரெல்லாம் என்னுடைய சகோதரர்கள், எல்லா ஊரும் என்னுடைய ஊரே என்று பதிவு செய்கிற அளவிற்கு தமிழனுடைய அந்த பரந்த மனப்பான்மை இருந்திருக்கிறது என்பதற்கு இந்த இலக்கியங்கள் சான்று. அப்படி அவன் பதிவு செய்கின்ற பொழுது, யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று சொல்லுகின்ற பொழுது சக மனிதர்களை எல்லோரையும் சகோதரன் என்று சொல்கிறான். அதையும் தாண்டி இலக்கியங்கள் தமிழிலே இருக்கின்றன. ஓரறிவு உள்ளதுதான் தாவரம், நீங்கள் அறிவீர்கள். ராமலிங்க அடிகள் சொல்லுவார், வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் என்று சொல்லுவார். வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் என்று சொல்லி பாடக்கூடிய அளவிற்கு தமிழ்நாட்டிலே நம்முடைய சகோதரத்துவம், நம்முடைய நேசம் மனிதர்களையும் தாண்டி ஓரறிவுபடுத்த தாவரம் உட்பட எல்லா உயிர்களிடத்திலும் அன்போடு பழக வேண்டும் என்கின்ற ஒரு உயர்ந்த தத்துவத்தை கொண்டிருந்தவன் தமிழன் என்பதற்கு இவையெல்லாம் அடையாளம். அப்படி மரத்தை பற்றி இந்த பாடலே, சங்க பாடலே, ஒரு மரத்தை சகோதரியாக நினைக்கின்ற பாடல், உலகம் முழுமைக்கான மனிதர்களை சகோதராக நினைக்கின்ற பாடல், ஒரு தாவரத்தை கூட சக மனிதரை போல் நினைக்கின்ற பாடல். இப்படி அடுக்கிக் கொண்டே போகலாம். தமிழ் இலக்கியம் இருக்கிறதே, அது நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய சொத்து. இந்த அளவிற்கு தமிழ் இலக்கியத்தின் அளவிற்கு வேறு எங்காவது எந்த மொழியிலாவது இவ்வளவு செறிந்த இலக்கியம் இருக்கிறதா என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். ஒரு மொழி தோன்றி 2600 ஆண்டுகளுக்கு முன்பு பண்பட்ட இலக்கணம் படைக்கப்பட்டிருக்கிறது. தொல்காப்பியம் நம் கையிலே இருக்கிறது இப்பொழுது. அதையும் தாண்டி, தொல்காப்பிய காலத்தையும் தாண்டி இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆராய்ச்சிகள் எல்லாம் கீழடி, ஆதிச்சநல்லூர் போன்ற ஊர்களில், இன்னும் பல ஊர்களில் இருந்து நாம் தோண்ட நமக்கு கிடைக்கக்கூடிய ஆதாரங்களை எல்லாம் வைத்து பார்க்கின்ற பொழுது தமிழருடைய நாகரிகம் என்பது அதையும் தாண்டி அது 3000 ஆண்டுகளா 5000 ஆண்டுகளா என்று தெரியாத அளவிற்கு அதனுடைய வீச்சு விரிந்து கொண்டே போகிறது. அதனுடைய எல்லை எங்கிருக்கிறது என்று தெரியாது. அப்படியானால் குறைந்தபட்சம் 2600 ஆண்டுகளுக்கு முன்பு
ஒரு மொழியிலே பண்பட்ட இலக்கணம் படைக்கப்படுகிறது என்று சொன்னால் அந்த மொழி எப்பொழுது தோன்றி இருக்கும் என்று பாருங்கள். ஒரு மொழி என்பது ஒரே நாளில் தோன்றிவிடாது. அது முதலில் ஒரு சைகையாக இருந்திருக்கலாம், அதற்கு பிறகு சிறு சிறு ஒலிகளை எழுப்பி இருக்கலாம், அந்த ஒலிகளை வைத்து தொடர்ச்சியாக சில ஒலிகளை எழுப்பி இருக்கலாம், அந்த ஒலிகளுக்கெல்லாம் ஒரு குறியீடுகளை உருவாக்கி இருக்கலாம், அந்த குறியீடுகளை இணைத்து ஒரு சொல்லாக பயன்படுத்தி ஒரு நீண்ட ஒலியை அவர்கள் எழுப்பி இருக்கலாம். இப்படித்தான் மனிதனுடைய பரிணாம வளர்ச்சியை டார்வின் சொல்வது போல ஒரு மொழியினுடைய பரிணாம வளர்ச்சியை நீங்கள் பார்த்தீர்கள் என்றாலும் கூட ஒளி வடிவத்தில் இருந்துதான் ஒரு மொழி தோன்றி இருக்க முடியும். சரி, 2600 ஆண்டுகளுக்கு முன்பு இலக்கணத்தோடு பிறந்த இந்த மொழி இருக்கிறதே, இலக்கண பிறப்பு பெற்ற இந்த தமிழ் மொழி இருக்கிறதே, இலக்கணத்தை பெற்றுவிட்டோம் என்று சும்மா இருந்து விட்டார்களா நம்முடைய முன்னோர்கள்? நீங்கள் சங்க இலக்கியம் என்று வருகின்ற பொழுது அது என்ன சங்க இலக்கியம்? பலர் அறிந்திருப்போம், ஒரு சிலருக்கு அறியாதவர்களும் இருப்பார்கள். அதை பற்றிய ஒரு சிறு சந்தேகங்கள் கூட இருக்கும். ஏதோ சங்க காலம் என்று ஒன்று இருந்ததாம், சங்கம் வைத்து தமிழ் வளர்த்தார்களாம், அந்த காலத்திலே வந்த இலக்கியங்கள் என்று. உண்மைதான். ஆனால் நம்முடைய தமிழறிஞர்கள் அதை ஆராய்ந்து பகுத்து தந்திருக்கிறார்கள். அவர்களுடைய குறிப்புப்படி பார்த்தால் கிமு 500 இருந்து கிபி 200 வரை, கிமு 500 இருந்து கிபி 200 வரை ஒரு 700 ஆண்டுகள் அவர்கள் சங்க காலம் என்று கணக்கிடுகிறார்கள். இந்த காலகட்டத்தில் தான் முதல் சங்கம் அதற்கு முன்பே இருந்ததாக சொல்கிறார்கள். இரண்டாவது சங்கம் இடைச்சங்கமானது கபாலபுரத்திலே இருந்தது, மூன்றாவது சங்கமானது மதுரையம்பதியிலே இருந்தது என்று தமிழ் ஆராய்ச்சியாளர்கள் நமக்கு சொல்லுகிறார்கள். அப்படி என்றால் முதல் சங்கம் எங்கிருந்தது என்று சொன்னால் அது சுமேரிய தீவு, கன்னியாகுமரிக்கு தெற்கே நம்முடைய தமிழ் ஊரும் நல்லுலகம் முழுக்க கன்னியாகுமரி, இன்றைக்கு இருக்கக்கூடிய கன்னியாகுமரி இருக்கிறதே, அதையும் தாண்டி இந்து மகா சமுத்திரத்திலே அந்த சுமேரிய தீவு அதை பற்றிய ஆராய்ச்சிகள் எல்லாம் இப்பொழுது வந்து கொண்டிருக்கின்றன. அதை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் தெரியும். ஏனென்று கேட்டால் இதற்கும் சில ஆதாரங்கள் இருக்கிறது என்று சொன்னால் அதுவும் இலக்கியத்திலிருந்து எடுக்கப்பட்ட ஆதாரங்கள் தான். எப்படி ஐயா நீங்கள் இவ்வளவு தெளிவாக சொல்கிறீர்கள்? அந்த பகுதியிலே தமிழ் இருந்திருக்கிறது, அந்த பகுதியிலே மக்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதை எப்படி சொல்கிறீர்கள் என்று சொன்னால் இளங்கோவடிகள் பதிவு செய்கிறான். பகுருளி ஆற்றுடன் பன்மலை அடுக்கத்து குமரி கூடும் கொடுங்கடல் கொல்ல வடதிசை கங்கையும் இமயமும் கொண்டு தென் திசை ஆண்ட தென்னவன் வாழி என்று பாண்டிய மன்னனை பாடி அவன் அந்த பாட்டை பதிவு செய்கிறான். பகுருளி ஆற்றுடன் பன்மலை அடுக்கத்து குமரி கூடும் கொடுங்கடல் கொல்ல என்றால் பகுருளி ஆறு என்று எங்கே இருக்கிறது? இப்பொழுது பகுருளி ஆறு என்று ஒரு ஆறு இருந்தது. அந்த ஆறுதான் தமிழ் மக்களுடைய வட எல்லையாக இருந்தது. பகுருளி ஆற்றுடன் பன்மலை அடுக்கத்து குமரி கோடும் கொடுங்கடல் கொல்ல, அதனுடைய தெற்கே இருந்த அந்த குமரி கண்டம் இருக்கிறதே, சுமேரிய கண்டம் என்றெல்லாம் இன்றைக்கு சொல்கிறோமே, அந்த கண்டத்தை கடல் கொண்டு விட்டது என்று அவன் பதிவு செய்கிறான். அப்படி பகுருளி ஆற்றிற்கு தெற்கே இருந்த தமிழகம் கடல் கொண்டு போய்விட்டது. அதற்கு பிறகுதான் தமிழன் மெல்ல மெல்ல இந்த பகுதியிலே வர ஆரம்பித்து இங்கெல்லாம் தன்னுடைய வாழ்க்கையை நடத்தினான். அப்பொழுதெல்லாம் இங்கு வேறு மனிதர்கள் இருந்தார்களா என்பதற்கான அடையாள ஆதாரங்கள், இலக்கிய பூர்வமான ஆதாரங்கள் நமக்கு கிடைக்கவில்லை. நமக்கு இருப்பதெல்லாம் தமிழன் எந்தெந்த பகுதியிலே இருந்தான், தமிழன் எந்தெந்த பகுதியிலே ஆட்சி புரிந்தான், தமிழன் எந்தெந்த பகுதியிலே தன்னுடைய இலக்கிய செழுமையோடு இலக்கியம் படைத்தான் என்கின்ற ஆதாரங்களை எல்லாம் நமக்கு கிடைக்கின்ற ஆதாரங்களை வைத்து பார்க்கின்ற பொழுது இந்த சங்க காலம் என்பது முதல் சங்கம் அந்த குமரி கண்டத்திலே இருந்து அழிந்து போயிருக்கலாம். இரண்டாவது தமிழ் சங்கம் கபாலபுரத்திலே இருந்தது, அதுவும் இப்பொழுது எங்கு என்று நமக்கு தெரியாது. ஆனால் மூன்றாவது சங்கம் என்று சொல்லக்கூடிய கடைச்சங்கம் இந்த மண்ணிலே, இந்த மதுரையம்பதியிலே தான் இருந்தது. பாண்டிய மன்னர்கள் அந்த சங்கத்திற்கு தலைமை வகித்தார்கள். மற்ற விவரங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரியும். அப்படிப்பட்ட கிமு 500 இருந்து கிபி 200 வரையுமான அந்த 700 ஆண்டுகளைத்தான் சங்க காலம் என்று கணக்கிடுகிறார்கள். அந்த சங்க காலத்திலே எழுதப்பட்ட நூல்கள் அனைத்துமே சங்க நூல்கள் தான். அதிலே எத்தனையோ நூல்களை நாம் இழந்திருக்கிறோம். நம் கையில் கிடைத்திருப்பது கொஞ்சம்தான். ஏனென்று கேட்டால் வெள்ளம் அடித்து சென்று விட்டது, நெருப்பிலே தூக்கி போட்டு விட்டோம், துளைத்து விட்டோம். இதெல்லாம் போக நமக்கு கிடைத்த நூல்கள் என்பது கொஞ்சம். ஆனால் அந்த கொஞ்சம் என்கின்ற அந்த தமிழ் இலக்கிய பரப்பு இருக்கிறதே, அது உலகத்திலே இருக்கக்கூடிய எந்த மொழி இலக்கிய பரப்பை விட சிறந்தது, விசாலமானது, பரந்ததாக இருக்கிறது. போனது போக மீதி இருக்கக்கூடிய இலக்கியமே இவ்வளவு என்று சொன்னால் மொத்த இலக்கியத்தையும் தமிழன் படைத்த இலக்கியம் நமக்கு கிடைத்திருந்தால் நம்முடைய நிலைமை என்ன என்பதை சற்று யோசித்து பாருங்கள். இவ்வளவு பெரிய ஒரு நாகரீக சமூகத்திற்கு, பண்பட்ட சமூகத்திற்கு
தமிழன் அந்த சமூகத்திலே அங்கமாக இருந்திருக்கிறான். அப்படிப்பட்ட ஒரு பண்பட்ட சமூகத்தை, ஒரு அறநெறி சமூகத்தை தமிழன் படைத்திருக்கிறான் என்பதை நீங்கள் எல்லாம் உணர்ந்து பார்க்க வேண்டும். அப்படி படைக்கப்பட்ட சங்க பாடல்களிலே நீங்கள் 10 பாட்டை தெரியும் உங்களுக்கு, 8 தொகை தெரியும் உங்களுக்கு, 11 கீழ்கணக்கு தெரியும். ஏனென்றால் 10 பாட்டும் 8 தொகையும் 11 மேல்கணக்கு நூல்கள். அவை சற்று முன்பு எழுதப்பட்டன. ஒருவேளை அது கிமுவிலே எழுதப்பட்டிருக்கலாம். 11 கீழ்கணக்கு நூல்கள் என்று வருகின்றதெல்லாம் சற்று 2-3 நூற்றாண்டுகளை தாண்டி எழுதியிருக்கலாம் என்று நம்முடைய ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறார்கள். எனவே அது கீழ்கணக்கு நூல்களாக வைக்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் அதிலே ஒரு விஷயம் இன்னும் ஆராய்ச்சிக்கு உட்படுத்தப்பட வேண்டியது. என்னை போன்றவர்கள் அப்படித்தான் நினைக்கிறோம். திருக்குறள் திருவள்ளுவன் படைத்து 2100 ஆண்டு என்று ஒரு கணக்கை நாம் சொல்கிறோம் என்றாலும் கூட 2100 ஆண்டுகளுக்கு முன்பு படைக்கப்பட்ட திருக்குறள் கீழ்கணக்கு நூலிலே தான் முப்பால் என்கிற பெயரிலே வைக்கப்பட்டிருக்கிறது. அதை ஏன் கீழ்கணக்கு நூலிலே வைத்தார்கள், முப்பால் என்ற பெயரிட்டு என்று நமக்கு தெரியவில்லை. அதை அவர்கள் சங்கம் மருவிய காலம் என்று அழைக்கிறார்கள். சங்க காலம் என்று ஒன்று உண்டு. அதோடு ஒட்டி வந்த இலக்கிய படைப்புகள் எல்லாம் இருக்கின்றனவல்லவா, அவையெல்லாம் சங்கம் மருவிய காலம் என்று நம்முடைய முன்னோர்கள் நமக்கு வகுத்து தந்திருக்கிறார்கள். அதற்கு பிறகு ஒரு 300 ஆண்டுகள் இருண்ட காலம் தமிழகத்திலே. களப்பிரருடைய ஆட்சி, அது உங்களுக்கு தெரியும். அந்த காலகட்டத்திலே சேர சோழ பாண்டிய மன்னர்கள் மூவருமே சற்று தளர்வுற்றிருந்த நேரத்திலே வெளியில் இருந்து இங்கே களப்பிரர்கள் உள்ளே வந்தார்கள். அவர்களுடைய ஆட்சி ஒரு 200-300 ஆண்டுகளுக்கு குறையாமல் நடந்தது. அந்த காலத்திலே சமயமும் சரி, தமிழும் சரி, இலக்கியமும் சரி எதிர்பார்த்த அளவிற்கு வளர்ச்சி அடையவில்லை. அவற்றை தாண்டி தமிழ் வளர்ந்தது என்று சொன்னால் 6ஆம் நூற்றாண்டில் துவங்கிய பக்தி இலக்கியம் என்பதையும் நீங்கள் மறந்துவிடக்கூடாது. பக்தி இலக்கியம் தமிழுக்கு தந்திருக்கக்கூடிய இலக்கிய சொத்து என்பது அளவிடற்கரியது. அதை ஏற்றுக்கொள்பவர்கள் இருக்கலாம், ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இருக்கலாம். நம்முடைய எத்தனையோ கருத்து மாறுபாடுகள் இருக்கலாம். பக்தி இலக்கியத்தை ஏற்றுக்கொள்பவர்களும் இருக்கலாம், ஏற்றுக்கொள்ளாதவர்களும் இருக்கலாம். ஆனால் பக்தி இலக்கியத்திலே இருக்கக்கூடிய தமிழை, அந்த தமிழுடைய செறிவை, அந்த தமிழனுடைய தொன்மையை, அந்த இலக்கிய செறிவை வேறு எந்த தமிழ் இலக்கியங்களிலும் நீங்கள் காண முடியாது. உதாரணத்துக்கு சொல்வது என்று சொன்னால் 10ஆம் நூற்றாண்டிலோ 11ஆம் நூற்றாண்டிலோ வருகிறான் கம்பன். அந்த கவி சக்கரவர்த்தி கம்பன் படைத்து காட்டிய கம்பராமாயணம் இருக்கிறது. அது ஒரு தழுவல் நூலாக இருந்தாலும் சரி, தமிழ்நாட்டுடைய மரபுக்கு ஏற்ப அந்த நூலை படைத்த கவி சக்கரவர்த்தி கம்பன் 10,368 ஒத்தான பாடல்களை தமிழிலே தந்திருக்கிறான். அவன் தொட்டது தமிழிலே ஒரு புதிய உச்சம். அதற்கு பிறகு 11ஆம் நூற்றாண்டு 12ஆம் நூற்றாண்டிலே சேக்கிழார் வருகிறார். நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் கிமு 500 துவங்கி கிபி வரைக்கும் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட எல்லா நூற்றாண்டுகளிலுமே 2000 ஆண்டுகளுக்கு மேலாக ஒரு மொழியில் தரமான இலக்கியம், அதுவும் அற இலக்கியம் படைக்கப்பட்டது, தொடர்ந்து படைக்கப்பட்டு வருகிறது என்று சொன்னால் அந்த பெருமைக்குரிய மொழியும் நம்முடைய தமிழ் மொழிதான் என்பதை நீங்கள் மனதிலே கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு பின்னணியோடு இருக்கக்கூடிய தமிழ் இலக்கியத்தினுடைய முகவாயாக இருக்கக்கூடிய, தோற்று வாயாக இருக்கக்கூடிய சங்க இலக்கியத்தை கையிலே எடுத்துக்கொண்டு நம்முடைய பிரபு ராஜதுரை மிக அழகாக இந்த நூலை பதிவு செய்திருக்கிறார். இந்த நூலை அவர் வெளியிட்டதன் மூலம் அவர் இதுவரை 30 ஆண்டுகள் வழக்கறிஞராக ஈட்டிய பெயருக்கு இணையாகவோ அதை விட அதிகமாகவோ நிச்சயமாக இந்த நூல் அவருக்கு பெயரை பெற்றுத்தரும் என்று நான் நிச்சயமாக தெரிவிப்பேன். காரணம், சங்க இலக்கியத்திற்குள்ளே அவ்வளவு எளிதாக யாரும் சென்று அதிலே மூழ்கி முத்து எடுத்து விட்டு வந்துவிட முடியாது. நானும் எவ்வளவோ முயற்சிக்கிறேன். சங்க இலக்கிய பாடல்களே கொஞ்சம் பாடல்களையாவது மனனம் செய்து விட வேண்டும் என்று. மனனத்திற்கு அது வருவதே இல்லை. ஒரு வரி வரும், அடுத்த வரி மறந்து போகும். அதுதான் நிலைமை இன்றைக்கு இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு கடினமான சங்க பாடல்களை உள்வாங்கிக் கொண்டு அவற்றை இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலைமைகளோடு அவர் ஒப்பிட்டு பேசுகிறார். அவர் இந்த நும்மினும் சிறந்தது நுவ்வை என்கிற அந்த பாடலுக்கான அந்த கட்டுரையிலே சொல்கிறார், இப்படி ஒரு மரத்தை சகோதரியாக நினைத்து பாடியிருக்கிறான் தமிழன் சங்க இலக்கியத்திலே. இப்படிப்பட்ட தேடல் எங்காவது சைன இலக்கியத்திலே, கிரேக்க இலக்கியத்திலே, வேறெந்த இலக்கியத்திலும் இருக்கிறதா என்று என்னறிவுக்கு எட்டியவரை நான் தொடர்ந்து தேடி பார்த்தேன். எங்கிலுமே அப்படிப்பட்ட ஒரு நிலைமை இல்லை, அப்படிப்பட்ட ஒரு பயன்பாடு இருக்கவில்லை என்பதை அவர் பதிவு செய்கிறார். இப்படி எங்கெல்லாம் மற்ற இலக்கியங்களோடு, மற்ற மொழியிலே இருக்கக்கூடிய இலக்கியங்களோடு தமிழுடைய சங்க இலக்கியத்தை அவர் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும் என்று நினைக்கிறாரோ அவற்றையெல்லாம் ஒப்பிட்டு பார்த்து
ஒரு மிகச்சிறந்த நூலை நும்பினும் சிறந்தது நுவை என்ற தலைப்பிலே நம்முடைய பிரபு ராஜதுரை வழங்கி இருக்கிறார். அதற்காக அவருடைய அந்த அரும் பணியை மெத்த பாராட்டக்கூடிய அந்த பணியை நாம் எல்லோரும் கரவொலி எழுப்பி பாராட்டலாம். அவருடைய இந்த சங்க இலக்கியத்திற்கு ஊடேயான தேடல் என்பது தொடர வேண்டும். சங்க இலக்கியங்கள் உங்கள் வாழ்வில் எஞ்சியிருக்கக்கூடிய நாட்கள் அத்தனையிலும் உங்களால் முடிந்த அளவு தமிழ் இலக்கியத்தை, சங்க இலக்கியத்தை படித்து இது போன்று தொடர்ந்து பல நூல்களை நீங்கள் படைக்க வேண்டும். இதையும் தாண்டி இங்கே இருக்கக்கூடிய வழக்கறிஞர் மன்றங்களுக்கு நான் ஒரு வேண்டுகோள் விடுப்பேன். நான் சொன்னது போல் தமிழ் வளர்த்த மதுரை, தமிழை உருவாக்கிய மதுரை, தமிழுக்கு வித்திட்ட மதுரை, தமிழை காத்து நின்ற மதுரை மண்ணிலே நீங்கள் எல்லாம் இருக்கிறீர்கள். அதே அந்த மதுரை மண்ணிலே இருக்கக்கூடிய நான் சொன்னது போல் வழக்கறிஞர்களாக சமூகத்தினுடைய முன்னணியிலே இருக்கக்கூடிய நீங்கள் உங்கள் ஒவ்வொரு வழக்கறிஞர் சங்கத்திலும் ஒரு தமிழ் பேரவையை துவங்க வேண்டும். MMBAயில் துவங்கி இருக்கிறார்கள் என்று கருதுகிறேன். அதுபோல் 5 அமைப்புகளிலும் ஏற்கனவே இருந்தால் அதை பலப்படுத்த வேண்டும், இல்லை என்றால் துவக்க வேண்டும். தமிழ் ஆர்வம் உள்ள வழக்கறிஞர்கள், மூத்த வழக்கறிஞர்கள், நடுத்தர வயது வழக்கறிஞர்கள், இளம் வழக்கறிஞர்கள், பெண் வழக்கறிஞர்கள் என்று யாருக்கெல்லாம் தமிழ் மீதும் தமிழ் இலக்கியத்தின் மீதும் ஆர்வம் இருக்கிறதோ அவர்களையெல்லாம் வைத்து குறைந்தபட்சம் ஒரு மாதத்திற்கு ஒரு முறையாவது ஒவ்வொரு வழக்கறிஞர் சங்கமும் இது போன்ற தமிழ் சார்ந்த விழாக்களை நடத்த வேண்டும். நீங்கள் நீதிபதிகளை அழைத்துத்தான் பேச வைக்க வேண்டும் என்று ஒன்றும் கட்டாயம் கிடையாது. நீதிபதிகள் பார்வையாளர்களாக கூட வந்து அமர்ந்திருப்பார்கள். யாராவது நல்ல தமிழ் பேசுகின்ற, தொன்மையான தமிழ் பேசுகின்ற, தனித்தமிழ் பேசுகின்ற, அறத்தமிழ் பேசுகின்ற பேச்சாளர்களை அழைத்து வாருங்கள். ஏதோ வியாபாரத்திற்காக தமிழை விற்று பிழைக்கக்கூடிய பேச்சாளர்களை அழைத்து தயவு செய்து வழக்கறிஞர் மத்தியிலே பேச விடாதீர்கள். உண்மையான தமிழ் பற்றாளராக இருக்கக்கூடியவர் யாராக இருந்தாலும், சமூகத்திலே எந்த பொறுப்பிலே இருந்தாலும் அழைத்து மாதம் ஒரு முறை இது போன்ற இலக்கிய கூட்டங்களை நீங்கள் நடத்த வேண்டும் என்று இந்த 5 வழக்கறிஞர் மன்றங்களையும் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இப்படிப்பட்ட ஒரு சிறந்த தமிழ் இலக்கிய படைப்பை தமிழ் உலகிற்கு தந்திருக்கக்கூடிய பிரபு ராஜதுரையுடைய பணி தொடர வேண்டும், சிறக்க வேண்டும். அது தொடர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அவர் வழியிலே பல வழக்கறிஞர்கள் இது போன்ற பணியை துவங்குவதற்கும் அது வாய்ப்பாக இருக்கும். குறிப்பாக இளம் வழக்கறிஞர்கள். அப்படிப்பட்ட இந்த ஒரு நல்ல நூலை தமிழுக்கு தந்திருக்கக்கூடிய நம்முடைய பிரபு ராஜதுரை அவர்களை மீண்டும் ஒரு முறை வாழ்த்தி இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.